வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A டே 5க்கான கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது 20 மே 2024க்கு. அதோட டீட்டெயில்டு அனலைசிஸ் ரிப்போர்ட்ட தான் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி லெவல் 12 அண்ட் எபோவ் கேட்டகரியில எஸ்சி ஜெனரல், எம்பிசி ஜெனரல் வுமன், அதுக்கப்புறம் வந்துட்டு பிசி ஜெனரல் வுமன், ஜிடி ஜெனரல் வுமன், பிசிஎம் ஜெனரல் வுமன் இந்த எல்லா வேக்கன்சியுமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் வேக்கன்சிஸ் வந்துட்டு லெவல் 12 அண்ட் எபோவ் கேட்டகரியில எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இன்னும் மிச்சம் லெஃப்ட் ஓவர் லெவல் 12 அண்ட் எபோவ்ல 87 வேக்கன்சிஸ் வந்துட்டு இருக்குது. 8 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 20 மே 2024 அன்னைக்கு 8 வேக்கன்சி லெவல் 12 அண்ட் எபோவ் கேட்டகரியில இருக்கிற ஜாப்ல இருந்து வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ரெவென்யூ. சரிங்களா? அசிஸ்டன்ட் ரெவென்யூல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 18 வேக்கன்சிஸ் வந்துட்டு எடுத்திருக்காங்க. 204 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி ஜெனரல் அண்ட் வுமன்ல வந்து ஒரு சில வேக்கன்சிஸ் வந்துட்டு இருந்துச்சு பாக்கியா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்சி ஜெனரல் வுமன் வேக்கன்சியும் வந்துட்டு காலி ஆயிருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு இன்னைக்கு 0 ஆயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 47 வேக்கன்சிஸ் வந்துட்டு எடுத்திருக்காங்க. 47 வேக்கன்சிஸ் எடுத்ததும் போக இன்னும் 134 வேக்கன்சி அசிஸ்டன்ட் இன் ரூரல் டெவலப்மெண்ட்ல இருக்குது. இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கம்யூனிட்டிலயுமே வேக்கன்சி 0 ஆகாம இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடி ஜெனரல் வுமன்ல வந்துட்டு 0 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பிசி ஜெனரல் வுமன்ல வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிருக்குது. மத்த கம்யூனிட்டில ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2 வேக்கன்சிஸ் இருக்கிறதுனால ஃபுல்லா வந்துட்டு அது 0 ஆகல. சரிங்களா? தர்மபுரி, மதுரை, தூத்துக்குடி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 0 ஆயிருந்தது நமக்கு தெரியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் வேக்கன்சிஸ் வந்துட்டு 0 ஆயிருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்கன்சி மட்டும் தான் இன்னைக்கு எடுத்திருந்தாங்க. ஏன்னா, மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன் அதாவது பிஎஸ்டிஎம், பிடபிள்யூடி இந்த மாரியான வேக்கன்சிஸ் வந்துட்டு மிச்சம் இருக்கிறதுனால, வேற அதிகமான வேக்கன்சிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இன்னைக்கு போகல. ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் தான் இன்னைக்கு எடுத்திருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எஸ்சி ஜெனரல் வுமன் 0, எம்பிசி ஜெனரல் வுமன் 0, பிசி ஜெனரல் வுமன் 0, ஜெனரல் வுமன் 0, பிசிஎம் ஜெனரல் வுமன் 0 எல்லாமே முடிஞ்சுச்சு. இன்னும் நீங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டி ஜெனரல் வுமனும், அதுக்கப்புறம் எஸ்சிஏ ஜெனரல் வுமன்ல மட்டும் 1, 2 வேக்கன்சிஸ் வந்துட்டு பேலன்ஸா இருக்குது. மத்தபடி ஆல் ஜெனரல் அண்ட் வுமன் கேட்டகரி ரெஜிஸ்ட்ரேஷன்ல காலி ஆயிடுச்சு. சரிங்களா? நீங்க ஜெனரல் கேட்டகரியாவோ, இல்ல பிசி கேட்டகரியாவோ, இல்ல வேற எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும், நீங்க ஜெனரல் அண்ட் வுமன் கேட்டகரியில இருக்கிறப்போ, நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன ஆர்டர் ஆஃப் சாய்ஸ்ல வச்சிருந்தீங்கன்னா, நீட்டா கட் பண்ணி விட்டுட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அடுத்தது இஓ டவுன் பஞ்சாயத்து. சரிங்களா? அதாவது மினி அ மினி முனிசிபல் கமிஷனர். இன்னைக்கு ஒரு வேக்கன்சி கூட எடுக்கல. ஏன்னா இருக்கிறது ஃபுல்லாமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில இருக்கிறங்காட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதி வந்து நம்ம ட்ரெஷரியில அதிகமான வேக்கன்சிஸ் எடுத்திருந்தாங்க. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெஷரியில தான் வந்துட்டு அதிகமான வேக்கன்சிஸ் எடுத்திருக்காங்க. 74 வேக்கன்சிஸ் எடுத்திருக்காங்க. அதுல மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 242 வேக்கன்சிஸ் வந்துட்டு மிச்சம் இருக்குது. சரிங்களா? ஆனால் இதுல மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எம்பிசி ஜெனரல் வுமன், பிசி ஜெனரல் வுமன், அதுக்கப்புறம் ஜெனரல் வுமன் இது எல்லாமே வந்துட்டு 0 ஆயிருச்சு. இன்னும் உங்களுக்கு இருக்கிறது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அதுக்கப்புறம் வந்துட்டு பிசிஎம்ல மட்டும் தான் வந்துட்டு உங்களுக்கு ஜெனரல் அண்ட் வுமன் கேட்டகரிக்கான வேக்கன்சிஸ் இருக்குது. மத்த இந்த 4 கேட்டகரியா நீங்க இருந்தீங்கன்னா, ட்ரெஷரி அண்ட் அக்கவுண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கட் பண்ணி விட்டுட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். இதுல மட்டும் தான் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் வேக்கன்சி இருக்குது. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம்ல மட்டும் தான் ட்ரெஷரி அண்ட் அக்கவுண்ட்ஸ்ல வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு லிஸ்ட் 2 கேண்டிடேட்ஸ வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு ஒரு வருத்தத்தில வைக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜேசிஏ. ஜேசிஏ வந்துட்டு இன்னைக்கு 5வது நாளும் அப்படி ஒண்ணும் பெருசா மூவ் ஆகல. மொத்தமா 3 வேக்கன்சி மட்டும் தான் எடுத்திருக்காங்க. இன்னும் 917 வேக்கன்சி வந்துட்டு இன்னும் லெஃப்ட் ஓவரா இருக்குது. ஸோ, லிஸ்ட் 2 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு கண்டிப்பா தைரியமா இருக்கலாம். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு டோட்டல் சம்மரி வந்து பார்த்தீங்கன்னா, சேம் ஆஸ் 18 மேங்க. 18 மேல வந்துட்டு 388 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கும் வந்துட்டு 382 கேண்டிடேட்ஸ் அட்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. 18 ஆப்சென்டீஸ் சரிங்களா? ஃபைனலா வந்துட்டு டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 4007 வேக்கன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. அப்கமிங் கவுன்சிலிங்க்காக சரிங்களா? அடுத்ததா வந்துட்டு பிடிஎஃப் என்ன எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துடலாம். சரிங்களா? நம்ம எப்பவும் குடுக்குற மாதிரி அந்த 7 கேட்டகரிக்குமே வந்துட்டு நம்ம தனித்தனியான வந்துட்டு பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். லெவல் 12 அண்ட் எபோவ்க்கு, ரெவென்யூக்கு, ரூரலுக்கு, ஜெனரல் கேட்டகரி அதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரெஷரி, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வரும்.
டெக்னிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு, போலீஸு, பிரிஷனு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷர்மேன் வெல்ஃபேரு இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு எஜுகேஷன் அண்ட் எஸ்டபிள்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது ஸ்கூல் எஜுகேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸு. சரிங்களா? கடைசியாக வந்துட்டு ஸ்பெஷல் டிகிரிக்கு இந்த மாதிரியான 7 இது வந்துட்டு கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இந்த 7 பிடிஎஃப்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண எக்ஸல் ஷீட்லேருந்து பார்த்துக்குவோம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறப்போ ரொம்ப டைம் டேக்கிங்காக இருக்குது. உங்களோட டைமையும் என்னோட டைமையும் வந்துட்டு நான் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறனால நம்ம ப்ரிப்பேர் பண்ண எக்ஸல் ஷீட்லேருந்தே வந்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லெவல் 12 அண்ட் எபோவ் கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு தொட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஆடிட் இன்ஸ்பெக்டர், ஆடிட் விங் ஆஃப் இந்து ரிலீஜியஸ் அண்ட் செரிட்டபிள் என்வரன்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இந்த 2 போஸ்ட் மட்டும் தான் வந்துட்டு தொட்டிருக்காங்க. மற்றது இதெல்லாம் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் இன்ஸ்பெக்டரில் 2 வேகன்சியும், சீனியர் இன்ஸ்பெக்டரில் 6 வேகன்சியும் வந்துட்டு எடுத்துருக்காங்க. மொத்தமாக 8 வேகன்சி இன்னைக்கு எடுத்தது. சரிங்களா? 87 வேகன்சி இன்னும் உங்களுக்கு லெஃப்ட் ஓவராக இருக்குது. சரிங்களா? அடுத்து ரெவன்யூ அப்படின்னு எடுத்துட்டோம்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து 0 ஆயிடுச்சுங்க. எஸ்சி, எம்பிசி, பிசி ஆல் அபவுட் எல்லாமே வந்துட்டு 0. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இதில் வந்து இன்னைக்கு தொட்ட டிஸ்ட்ரிக்ட் மட்டும் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், நாகப்பட்டினம், திருவாரூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர், அரியலூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை. இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்துட்டு புதுசாக உருவான டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் வந்து இதோட வேகன்சிஸ் வந்துட்டு குறையுது. சரிங்களா? மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் ஏன் தொடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அதோட ஜென்ரல் கேட்டகரி எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இனி அதில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிங்கிறங்காட்டி மற்ற டிஸ்ட்ரிக்ட் எதுவுமே தொடலை. அதே மாதிரி வந்துட்டு நம்ம அலைடு ரெவன்யூ அப்படின்னு சொல்லி போட்டு அசிஸ்டன்ட் இன் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், லேண்ட் ரீஃபார்ம், அர்பன் அண்ட் சேலிங், அர்பன் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, சர்வே அண்ட் செட்டில்மெண்ட்டு இதில் எதுவுமே வந்துட்டு வேகன்சி போகவே இல்லை. என்ன இருந்ததோ அது அப்படியே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ரூரல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் எஸ்சியில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எம்பிசி, பிசி, ஜிடி 3ம் வந்துட்டு காலி ஆகிடுச்சு. இதில் தொட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கடலூர், அதுக்கப்புறம் ஈரோடு, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி, சேலம், அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி, அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பூர், திருவள்ளூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர், அதுக்கப்புறம் வந்துட்டு வேலூர். எனக்கு தெரிஞ்சு திருவாரூர் இன்றைக்கி வந்துட்டு 0 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட், திருப்பத்தூர், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே வந்து வேகமாக வந்துட்டு ஃபில் ஆகிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அதில் மட்டும்தான் வேகன்சிஸ் வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஓவராக இருந்துச்சு. சரிங்களா? அடுத்ததாக வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரியில் நம்ம சொன்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு வேகன்சி தான் எடுத்திருந்தாங்க. ட்ரெஸரியும் அதே மாதிரி தான். ட்ரெஸரியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையாவே வேகன்சிஸ் இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, பிசி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிடி இது 3 மட்டும் வந்துட்டு முடிஞ்சு போச்சு ஜென்ரல் கேட்டகரியில். மற்ற எல்லா வேகன்சியும் அப்படி தான் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் லேபரும் வந்து பார்த்தீங்கன்னா லேபரில் ஒரு 30 வேகன்சி இன்றைக்கி எடுத்துட்டாங்க. 78 வேகன்சி இருந்துச்சு, 30 வேகன்சி எடுத்துட்டாங்க. 48 வேகன்சி தான் இன்னும் உங்களுக்கு லேபரில் வந்துட்டு லெஃப்ட் ஓவராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக இந்த கீழே செரிகல்ச்சர், ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங், என்சிசி, சுகர், அதுக்கப்புறம் வந்துட்டு எல்டிசி செக்ரட்டரேட் இந்த 5 வேகன்சியும் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு எடுக்கவே இல்லை. என்சிசி கூட வந்துட்டு 18ஆம் தேதி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்துட்டு எடுத்திருந்தாங்க. ஆனால் மற்றது எதுவுமே வந்துட்டு இன்னும் உங்களுக்கு டச் ஆகலை. சரிங்களா? அதே மாதிரி ஈஓ டவுன் பஞ்சாயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி டிடபிள்யூ 1, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1. சரிங்களா? அதுக்கப்புறம் எம்பிசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில் இருந்த ஜென்ரலுமே எடுத்துட்டாங்க அதில். அதுக்கப்புறம் பிசி டிடபிள்யூ 1, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பிளைண்டு. சரிங்களா? அது ஒன்று வந்துட்டு மிச்சம் இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 வேகன்சி வந்து உங்களுக்கு டவுன் பஞ்சாயத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், டவுன் பஞ்சாயத்தில் வந்துட்டு மிச்சம் இருக்குது இந்த மாதிரி கேட்டகரிஸில். சரிங்களா? மேக்ஸிமம் வந்துட்டு ஜென்ரல் அண்ட் உமன் க்ளோஸ் ஆன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேட்டகரியில் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு வேகன்சி இருக்குது. டெக்னிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தொட்டது ஒன்லி ஹைவே டிபார்ட்மெண்ட்டு, இன்னொன்று வந்துட்டு மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு. மற்ற எல்லாமே வந்துட்டு எடுக்கவே இல்லை. இன்னும் போலீஸ் எல்லாம் வந்துட்டு தொடவே இல்லை. அது ஏன்னு தெரில. 234 தொகுதி மாதிரி 234 வேகன்சி இருக்குது. அந்த 234 வேகன்சி அவங்க தொடவே இல்லை. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி எடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் 21 வேகன்சி எடுத்துருக்காங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஜென்ரல் உமன் வந்துட்டு 0 ஆயிடுச்சு ஹைவே டிபார்ட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் மற்ற கேட்டகரிஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வேகன்சிஸ் லெஃப்ட் ஓவராக இருக்குது. சரிங்களா? மற்றபடி வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதில் மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டும் தொடலை. எஜுகேஷன் அப்படின்னு வர்றப்போ இன்றைக்கி ஸ்கூல் எஜுகேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன் 2மே வந்துட்டு தொட்டிருக்கிறாங்க. எல்லா கேட்டகரியிலையுமே இன்னும் வேகன்சி லெஃப்ட் ஓவர் இருக்குது. மொத்தமாக 451 வேகன்சி ஸ்கூல் எஜுகேஷன்லேயும் 23 வேகன்சி டெக்னிக்கல் எஜுகேஷன்லேயும் இருக்கிறது.
சரிங்களா? ஸோ இன்னைக்கு எடுத்த வேக்கன்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷன் 22, டெக்னிக்கல் எஜுகேஷன்ல வந்துட்டு 1 மொத்தமா வந்துட்டு 23 வேக்கன்சிஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல சோசியல் வெல்ஃபேர் அண்ட் வுமன் எம்பவர்மென்ட் டிபார்ட்மெண்ட்லயும், பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லயும் வந்துட்டு வேக்கன்சிஸ் எடுத்திருக்காங்க. சோசியல் வெல்ஃபேர் அண்ட் வுமன் எம்பவர்மென்ட்ல 22 வேக்கன்சியும், அதுக்கப்புறம் பேக்வர்ட் கிளாஸ்ல 6 வேக்கன்சியும் வந்துட்டு எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸ்பெஷல் டிகிரி அப்படின்னு எடுத்தோம்னா, இன்னைக்கு கை வச்சது உங்களுக்கு ஒன்லி ஜூனியர் கோஆப்பரேட்டிவ் ஆடிட்டர் அதாவது ஜேசிஏ வேக்கன்சியும், அதுக்கப்புறம் வந்துட்டு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் வேக்கன்சி மட்டும் தான் வந்துட்டு கை வச்சிருக்காங்க. சரிங்களா? ஜேசிஏல ஒரு 3 வேக்கன்சியும், அதே மாரி வந்துட்டு அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸ் வந்துட்டு 2 வேக்கன்சியும் வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஏஎஸ்ஓ இன் ஃபினான்ஸ் வந்து 2 வேக்கன்சியும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி லா டிபார்ட்மெண்ட் வேக்கன்சிஸ் இன்னும் குறையவே இல்ல. அது அப்படிக்கு அப்படியே இருக்கிறது. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதும், இந்த மாரி புது தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். சரிங்களா? இந்த பிடிஎஃப் வந்துட்டு எப்பவும் போல நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட்ஸ ஹைலைட் பண்ணி வச்சுக்கங்க. நம்ம மறுபடியும் ஒரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.